செட்டில் ஆகலை, நான் இது ஆகலை அது ஆகலை. அப்புறம் வாலிபம் போய் வயதுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நான் எங்கே பிள்ளை பெற்றுக்கிறது? சூழ்நிலையும் காலங்கள் யாருக்கும் வெயிட் பண்ணாது. கால வேலைகள் வாலிபத்தில் திருமணம் பண்ணி வாலிபத்தில் பிள்ளைய பெற்று எடுக்கிறத விட்டுட்டு இன்னும் தள்ளி தள்ளி போட்டுன்னு போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் நீங்கள் தனியாக இருந்து செய்கிறது அத்தனையும் தீமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்குள்ள அந்த புது சிருஷ்டியாக வந்த உடனே திருமணம் தான். கையின் பிரயாசம், கர்த்தர் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆதாம் கையின் பிரயாசத்தை பார்த்து ஒரு துறையும் கர்த்தர் கொடுக்குறார். முதல்ல வேலை, அப்புறம் சேலை. ஆமாம், கையின் பிரயாசம் முதல்ல. நீங்கள் தான் போஷிக்கணும் குடும்பத்தை. அந்த மாதிரி எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் சரி, என்ன பெரிய பின்னணியிலேருந்து வந்தாலும் சரி, நீங்கள் தான் போஷிக்கணும். அவ்வளோ பெரிய செல்வ செழிப்பாக இருந்த வீட்டில்